ஐஷு. ஹாய் ஷோ. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உன் பர்த்டேக்காக மெமரி கிஃப்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் சில விஷயத்தில் சொல்ல மறந்துட்டோம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் சொல்ல மறந்ததில் ஒரு முக்கியமான ஒரு மெமரி வந்துட்டு சோனியா ரோஹித் பற்றி. சோனியா ரோஹித்துங்கிறது அம்மா வந்து டிவி பார்க்கும்போது ஒரு ஹிந்தி மூவி ஆக்சுவலாக அது ஹிருத்திக் ரோஷனும் வேறு ஹீரோயின் பேர் தெரில, அவங்க நடித்த மூவி. அது எதர்ச்சி அம்மா கஹோனா பியார் பேர் மூவி பேர். அது எதர்ச்சியாக பார்க்கும்போது நீ அதை பார்த்துட்டு அது ரொம்ப பிடிச்சி அந்த கேரக்டர் மேலே ரொம்ப ஒரு ஆசைப்பட்டு இதாகிட்டேன். ஆக்சுவலி நீ அப்போது ஆன்டி வண்டியில் தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கேன்றதுனால தான் அவங்க டிவியை பார்த்தாங்க. அதுவும் அவங்க ஃபுல்லாக மூவி கூட பார்க்கல, சும்மா ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ½ அன் ஹவர் பக்கம் இருக்கும், அது மட்டும்தான் நீ பார்த்தேன். பட் அந்த கேரக்டர் உன் நெஞ்சில் நல்லா பதிஞ்சிருச்சு, சோனியா ரோஹித்துங்கிறது. அதுக்கப்புறம் நீ எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் இல்லை. அதுக்கப்புறம் எப்படி ஆச்சுன்னா சடனாக இது வந்துட்டு எங்கள் யாருக்குமே ஒரு ஐடியாவே இல்லை. திடீர்னு நீ யூஸ்வலாக வந்துட்டு உன்னுடைய மோஸ்ட் ப்ரிஃபரபிள் திங் வந்துட்டு மேகசைனோ இல்லை ஏதோ ஒரு புக்கோ படிக்கிறது தான். சடனாக ஒரு வீட்டில் சும்மா நார்மலாக ஒரு மேகசைன் எடுத்து நீ பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்ப. அதில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் மாதிரி நிறைய பேருடைய பிக்சர் இருந்தது. அதை பார்த்து நீ சோனியா ரோஹித்துன்னு சடனாக சொல்கிற. எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, என்ன சொல்கிற, யார் சோனியா யார் ரோஹித்துன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அப்புறமா தான் ஆன்டிக்கு ஸ்ட்ரைக் ஆகி அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அப்போதுலேருந்து நீ அதை ரொம்பவே பிடிச்சிக்கிட்ட. ஸோ அது நீயா உள்வாங்கி நீயா அதை சொன்னது தான் சோனியா ரோஹித். ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் சோனியா ரோஹித் தான் நீ அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்ப. ஜென்ரலாக நீ உனக்கு சாப்பிட வைக்கிறது, ஒருவேளை உனக்கு சாப்பிட முடியல பிடிக்கல அப்படின்னா உனக்கு வந்துட்டு மொபைல் காட்டியில் நாங்கள் எதுவும் சாப்பாடு கொடுக்குறதில்ல. இது புக்ஸோ இல்லை மேகசைனோ ஏதோ அந்த மாதிரி நான் உனக்கு இப்போது சாப்பாடு கொடுக்கும்போது ஸ்டார்டிங்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டனாலே சோனியா ரோஹித் அவங்க ஸ்டோரி சொல்லணும். உனக்கு அந்த சோனியா ரோஹித் என்ன பண்ணுறாங்க. அது இல்லாமல் நீ அந்த சாப்பாடு கொடுக்கும் போதுமே உனக்கு வேணுன்ற வரைக்கும் அமைதியாக சாப்பிட்டுப்ப. உனக்கு போதும், இதுக்கு மேலே உன்னால் சாப்பிட முடியல, இல்லை யாராவது ஊட்டி விடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நடா சோனியா ரோஹித் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுன்னா உனக்கு போதும். அந்த ஸ்டோரி கேட்டுட்டு நீ மீதி பேலன்ஸ் நீ சாப்பிட அப்படியே ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்னோட அது சோனியா ரோஹித் பற்றினது. அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லணும்னு நினச்சது ஜாலி ஜேசன். ஸோ ஜாலி ஜேசன்ன்றது வந்துட்டு உனக்கு ஜென்ரலாகவே புக்ஸு தான் ரொம்ப பிடிக்கும். நீ அதிகமாக டாய்ஸ் அது இதெல்லாம் விரும்புகிறதே இல்லை. நீ அதிகமாக விருப்பப்படுறது புக்ஸில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் உனக்கு பிடிக்கும். புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். நியூஸ் பேப்பரோ மேகசைனோ ஏதோ ஒன்று சும்மா உனக்கு அதை பார்க்குறதே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இப்போது 1 to 2 இயர்ஸில் உன்னுடைய ஃபேவரேட் புக்ஸில் வந்துட்டு இந்த பைரட் ஷிப்னு ஒரு புக் ஒன்று ரீசெண்டாக வாங்கின ஒரு புக் ஒன்று. அந்த புக்கில் வந்துட்டு ஜாலி ஜேசன், ஸ்டிக்கி சாம், கேப்டன் பியர்டி அந்த மாதிரிலாம் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ நீ நைட்டு எப்பயுமே மேலே வரும்போது என்ன பண்ணுவேன்னா ஒரு 8 மணிக்கெலாம் தூங்குறதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்குறதுக்கு மேலே போய்டுவோம். நீ மேலே வந்த உடனே ஜாலி ஜேசன் அந்த புக்கை எடுத்து உனக்கு படிச்சே ஆகணும். அந்த புக்கை படித்து முடிச்சதுக்கப்புறமும் திரும்ப அதை படிச்சு கொடுன்னு கேட்டே இருப்பேன். அந்த புக்கில் இருக்க ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன பிக்சர்ஸ் எது இருந்தாலுமே வல்கனோ ஆகட்டும், ஆக்டோபஸ், பஃபி ஃபிஷ், அப்புறம் ட்ரெஷர், சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பேன். எது எங்கெங்கே இருக்கும். அந்த புக்கு உனக்கு உன்னுடைய இப்போது ரீசெண்ட் டேஸில் உன்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் புக்னா ஜாலி ஜேசன் தான். அதுவும் அப்புறம் கார்ட்ஸ் விளையாடுறது, இது 2 தான் நைட் டைம் உன்னுடைய ரொட்டீன். அது நீ மேலே வந்தாலே கண்டிப்பாக உனக்கு அது 2மே பண்ணணும். அது உன்னுடைய மோஸ்ட் ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ உனக்கு 0 to 1 இயரில் அந்த ஃபேவரட் புக்ஸ் என்னன்றது அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ உன்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் புக்ஸ் வந்து இதுதான் ஜாலி ஜேசன். அடுத்து உனக்கு அப்புறம் உனக்கு ரொம்ப பிடிச்சது வாக்கிங் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக இப்போது வீட்டில் இருப்பேன், நான் கடைக்கு போயிடுவேன், அம்மா ஆஃபீஸ் போயிடுவேன், இருந்தாலும் நாங்கள் போயிட்டு வந்தாலும் இப்போ வீட்டில் இருக்கும்போது எங்களை பார்த்து நீ வெளியே போகும்போது வாக்கிங் போனால் நீ ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். ஷூ போட்டு ரெடி ஆகிட்டு வாக்கிங் போகலாம். மெயின் அது டாபிக் கூட்டிகிட்டு போகணும், டாபி இல்லாமல் வரமாட்டேன். பட் இருந்தாலும் உனக்கு வாக்கிங் போகணுங்கிறது உன்னோட ஃபேவரட். உன்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் வந்துட்டு புக்ஸ் படிக்கிறது, தண்ணியில் விளையாடுறது. ஜென்ரலாகவே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் உனக்கு பிடிச்ச கேம்னா அது பாத்திரத்தை வச்சு உருட்டுறது,
2 டம்ளர் எடுத்து வச்சுட்டு தண்ணி தண்ணி மாற்றிக்கிட்டே மாற்றணும். இருக்கணும். அப்புறம் ஒரு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு ஸ்பூன் வேணும், அதை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணுறது. அது உனக்கு இப்போ வரைக்கும் அது கிடைச்சா இப்போ ஓகே. வரைக்கும் உனக்கு டாய்ஸ்லாம் வேண்டாம். உனக்கு கிச்சனில் இருக்க பாத்திரம், தட்டு, ஸ்பூனு, கரண்டி இதெல்லாம் இருந்தாலே போதும். அதான் உனக்கு கிச்சனில் யாராவது பண்ணால் உனக்கு அந்த குக்கிங்கில் இன்வால்வ் ஆகியே ஆகணும். உனக்கு அப்படி இல்லைன்னா அதுக்கு தான் நீ கொஞ்சம் இரிட்டேட் ஆவ. உனக்கு குக்கிங் பண்ணும்போது மாவு கலக்கிறதாகட்டும், பேன் கேக் செய்கிறது, எது பண்ணாலும் நீ அதில் இன்வால்வ் ஆகணும்னு ஆசைப்படுவேன். கரண்டி பிடிச்சிக்கணும். உனக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். உனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அதை தாண்டி உனக்கு இருக்க ஃபேவரெட்னா தண்ணியில் விளையாடுறது, அப்புறம் புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உனக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் உனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, பிடிக்காததுன்றதை விட ஃபஸ்ட்டு வந்துட்டு நீ பயப்படுற விஷயம் வந்து பார்த்தோன்னா, ஸ்டார்டிங்லாம் தீபாவளி வந்த டைம் தான் உனக்கு ஃபஸ்ட்டு தீபாவளி ஆச்சு போன வருஷம் வந்தது. தீபாவளி டைம்லலாம் பட்டாசு வெடிக்கிறத கேட்டு நீ ரொம்பவே பயந்த. இன்னும் உன்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ உனக்கு பெருசாக தெரியல. செகண்ட் இயரில் வந்த, அதாவது 1 to 2 இயர்ஸில் வந்த தீபாவளி டைமில் பட்டாசுக்கு ரொம்ப பயந்தேன். ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன் அந்த தீபாவளி அதுக்கு முன்னாடி டைமில். இருக்கிற பயம்னா நம்ம வீட்டுக்கு ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டு போகும்போது சவுண்டுக்கு நல்லா பயந்துட்டு இருந்தேன். இப்போ உனக்கு அது இப்போ பெருசாக அது தெரியல. பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் அது கிராக்கர்ஸாக மாறிடுச்சு. கிராக்கர்ஸ்லாம் பட்டாசு வெடிக்கிற தீபாவளி டைம்லலாம் ரொம்பவே அழுதுட்டு இருந்தேன். ஒரு நிமிஷம் தீபாவளி டைமில் உனக்கு அழகாக ஃபோட்டோ எடுத்து நிறைய எடுக்கலாம் அழகாக பார்த்தா. ட்ரெஸ் போட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னு பார்த்தா, பட்டாசு பயத்துக்கு நீ என்னை விட்டு கீழே கூட இறங்க மாட்டேன்ற. அந்த அளவுக்கு பயந்துட்டு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தேன். ஸோ பட்டாசுக்கு இப்போ வரைக்கும் நீ பயந்த. ஈவன் இப்போ பர்த்டேக்கு கூட டிஸ்னிலேண்டில் கிராக்கர்ஸ்லாம் வெடிச்சாங்க அந்த ஷோக்காக. அப்போ கூட நீ பயந்துட்டு இறுக்கி பிடிச்சிட்டு இருந்த. ஸோ இப்போ வரைக்கும் உனக்கு பட்டாசுனா கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் லைட்னிங்காக அதுக்குமே இப்போ நீ கொஞ்சம் பயந்துட்டு இருக்கு. அப்புறம் ஹைட்டுக்கு கொஞ்சம் பயப்படுவேன். இதுதான். மற்றபடி இந்த ஊசிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் நீ பெருசாக பயப்படுற ஆள் கிடையாது. பெயினுக்காக நீ அழுததும் ஒன்றும் பெயினுக்காக கிடையாது. நீ பெருசா அழவே மாட்ட. டாலரேட் பண்ணிக்குவேன். இன்ஜெக்ஷன் போட்டாலும் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 2-3 செகண்ட்ஸ் தான் நீ அழுது. அதோட உன்னோட அதுவும் கீழே விழுது அடிபட்டாலோ இன்கேஸ் அது வலியே இருந்தாலும் நீ ஜஸ்ட் சீக்கிரம் அந்த ஒரு செகண்டில் அழுது முடிச்சுட்டு நீ அதை ஏன்னா நிறைய இதெல்லாம் நீ கீழே விழுற ஃபோர்ஸு, அடிபட்டிருக்க ஃபோர்ஸில் பார்த்தா பார்க்குற எங்களுக்கே பயமாக இருக்கும். ஐயோ இப்படி பெயினாக இருக்குமேன்னு கஷ்டமாக இருக்கும். நீ அதெல்லாம் அசால்ட்டாக விட்டுட்டு கொஞ்சம் கூட அழுக மாட்டேன். நீ போட்டு பெயின் அப்படின்னு சொல்லுவே தவிர கண்ணு கலங்குறது, அழுகிறது அது எதுவுமே கிடையாது. இன்ஜெக்ஷன் போடும்போதும் அதே மாதிரி தான். இன்ஜெக்ஷன் போடுறது எனக்கு தெரிஞ்சு இன்ஜெக்ஷன்னால நீ பெருசாக அழுறதில்ல. அப்படியே அழுதாலும் ஒரு 1 மினிட் கூட கம்ப்ளீட்டாக இருக்காது. அண்ட் அதை தாண்டி இல்லை, நான் ஒரே ஒரு டைம் உன்னுடைய 10th month வேக்சின் அப்போ மட்டும் நான் இல்லை. நான் இல்லை இந்த நீ வேக்சின் போடுற டைமில் உன் கூட நான் இல்லை. அந்த டைம் மட்டும்தான் நான் இல்லைன்றதுனால புதுசாக ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்து ரொம்ப பயந்து அழுதியே தவிர மற்றபடி பெருசாக வேக்சினுக்குலாம் நீ அழமாட்டேன், இன்ஜெக்ஷனுக்கு அதிகமாக அழமாட்டேன். அப்படியே அழுதாலும் ஒரு நிமிஷம் தான் பெயின். பெருசாக நீ பெயினுக்குலாம் நீ அழவே மாட்டேன். அதெல்லாம் நீ ஈஸியாக டாலரேட் பண்ணிப்பேன். நீ ஜென்ரலாக பிடிவாதம் பிடிச்ச அழுறது அந்த மாதிரி எதுக்கத்தோ? அப்போ பிடிவாதம் பிடிச்ச அழுவா நீ சாலிடாக? இப்போ ஒரு விஷயம் பார்க்குற, இப்போ டிவி ரிமோட் ஆகட்டும், அதை பார்த்துட்டா வேணும்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்ச அழுவா அந்த மாதிரி? அது பிடிவாதம் பிடிச்ச அழுவு. ஆனால் பெயின்னால பெருசாக எதுவும் அழுக மாட்டேன். மற்றபடி அது நீ சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி உனக்கு திடீர்னு எது பிடிக்கிறதா கையில் கிடைச்சோ அது அழுவ. மற்றபடி அப்புறம் உனக்கு பிடிக்காத விஷயத்தில் வந்துட்டு இந்த தலைக்கு கிளிப்பு போடுறது, ஹெட் பேண்ட் போடுறது, ஜொட்டி போடுறது, ஜடை போடுறது எதுவுமே பிடிக்காது. ஆயில் அப்ளை பண்ணுறது, லோஷன் அப்ளை பண்ணுறது. முன்னெல்லாம் குளிக்கும் போது பரவாயில்ல, அது முடிச்சுட்டு குளிக்கிறது தோட்டம் போதெல்லாம் உனக்கு சுத்தமாக பிடிக்கிறது இல்லை. குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்காது, தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது பிடிக்காது, லோஷன் போடுறது பிடிக்காது, குளிச்சு முடிச்சுட்டு வந்து தோட்டுறது பிடிக்காது, அப்புறம் மூஞ்சுக்கு சோப்பு போடுறது பிடிக்கிறது இல்லை. இதெல்லாம் இப்போல்லாம் உனக்கு பெருசாக பிடிக்கிறது இல்லை. முதல்ல பிரச்சனை இல்லாமல் இருந்தது, இப்போ உனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. அண்ட் அழகழகாக கிளிப்பெல்லாம் உனக்கு நான் வாங்கி வைப்பேன். கிளிப் போடலாம், ஹெட் பேண்ட் போடலாம், பேண்டு போடலாம், ஜடை போடலாம், ரொம்ப ஆசைப்படுவேன். பட் நீ கோஆப்ரேட்டே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி எந்த ஃபோட்டோஸுமே இல்லைன்னா அதுக்கு முழு காரணம் நீ தான். ஏன்னா நீ கோஆப்ரேட் பண்ணுறதே இல்லை. நீ கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியும். அண்ட் உன்னுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபோட்டோ ஷூட் அப்போவுமே இன்னும் கூட கொஞ்சம் நிறைய அன்லிமிட்டட் தீம்ஸ்லாம் வச்சுருந்தோம். பட் ஆனால் நீ ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்த. கொஞ்சம் அந்தளவுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணாததுனால முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. அப்புறம் உன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி இந்த 1 to 2 இயர்ஸில் இல்லை, ஜென்ரலாக உன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 6 மந்த்லேயே மூவின்னு சொல்ல முடியாது, ஸ்டேஜ்
பெர்ஃபார்மன்ஸ் ஷோ, பெர்ஃபார்மன்ஸ் கிளாசிக்கல் ஷோ மாதிரி, லைக் எல்லா கிளாசிக்கல் டான்ஸ் கலந்த ஒரு குச்சிப்புடி ஷோ. பரதநாட்டியம் வயநாட்டில் துபாய் ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வயநாடுல அந்த வயநாடு ட்ரிப் போயிருந்தோம். நீ அதை வித்தியாசமாக பார்த்த, கொஞ்ச நேரம் என்ஜாய் கொஞ்ச பண்ண, நேரம் பட் என்ஜாய் பண்ணேன், அப்புறம் அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். ஏன்னா அப்போ நீ 6 மந்த் பேபி தான், நல்ல குட்டி பாப்பா தான். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே கீனாக அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட மூவி எக்ஸ்பீரியன்ஸ் First movie. சென்னை 1 ஃபர்ஸ்ட் year தியேட்டர் அப்புறம். மூவி எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் அப்புறம் சென்னைக்கு வந்தப்போ வண்டலூர் ஜூக்கு 1 year 2 months பக்கம் இருக்கட்டும், 1 year 3 months அப்பதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ். EA மால்ல நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்துட்டு இன்சைட் அவுட் பார்ட் 2. பார்ட் 2 மூவி. அது 3D மூவியா? அது கொஞ்சம் வித்தியாசமா நீ கொஞ்சம் நல்லா பார்த்த. இல்ல அப்போ நீ வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப டயர்டா இருந்தோம், எல்லாருமே கொஞ்சம் டயர்டா இருந்ததுனால மூவி நீ அந்த அளவுக்கு பெருசா பார்க்கல. இல்ல ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்தேன், ஆனா சீக்கிரமா தூங்கிட்ட. ஃபுல் அதுக்கப்புறம் மூவி நீ ரொம்ப தூங்கிட்ட. சீக்கிரமாவே தூங்கிட்ட. நீ அந்த அளவுக்கு பெருசா நீ அதை பார்க்கல. அது புதுசா இருந்துச்சு, நீ பெருசா டயர்டா இருந்ததுனால நீ சரியா அது கவனிக்கவும் இல்லை. அதுக்கு அடுத்த மூவி நீ என்ஜாய் பண்ணது விஜயோட கோட் மூவி. அந்த மூவியில தான் நீ ஹோல் மூவி நீ தூங்கவும் இல்லை. மூவி ஆல்மோஸ்ட் நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி வித்தியாசமாக பார்த்த. மேபி அது ஃபஸ்ட் டைம் நீ பார்க்குறங்காட்டி டான்ஸு உனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வரும்போது தியேட்டரில் இறங்கி நின்று நீ டான்ஸ் ஆடியிருக்க. அது நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மூவியோட எண்ட் ஆகும்போது உனக்கு உட்கார முடியல, எங்களையும் நீ சரியாக மூவி பார்க்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீ 1 by 1 அப்படியே பார்த்தா வேட்டையன் மூவி ரஜினிகாந்தோடது, அதுவும் நீ தியேட்டரில் பார்த்த. அது அச்சாச்சன் கூட உட்காந்து, அச்சாச்சன் நீ நான் அம்மு எல்லோரும் சேர்ந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் ஊத்தங்கரையில் எல்லாருமே மம்மி தாத்தா அப்புறம் அம்மு ஈஸ்வனியும் அப்புறம் நான் எல்லாமே சேர்ந்து மதகத ராஜா படம் பார்த்தோம். அது நீ என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்த்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கடைசியாக பார்த்த படம் கடைசியா இப்போதைக்கு இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ கடைசியாக பார்த்த படம் குடும்பஸ்தன். ஆனா உன்னை வச்சுட்டு எங்களால சீரியஸா அதுவும் அந்த கோட் மூவில சுத்தமா பார்க்கவே முடியல. அது ஆகட்டும், அதுக்கப்புறம் பேட்டியன், சோஃபார் எந்த மூவியுமே பெருசா பார்க்கவே முடியல. கோட் மூவில பார்க்கும்போது சாங்ஸ்லாம் வந்துச்சுன்னா தியேட்டர்ல எஞ்சி நின்று டான்ஸ் ஆடுற, கத்துற, குதிக்கிற, அது கூட பிரச்சனை இல்லை, அது எல்லாமே அதே நீ மாதிரி என்ஜாய் தான். பண்ணுற ஓகே. பட் ஆனால் அதுக்கப்புறம் நீ வந்து இரிட்டேட் ஆகி போகலாம், அப்புறம் இது பண்ணலாம், கத்துறான், அது அந்த ஒரு ரீசன் தான். அதுவும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சில சமயத்துல நீ என்ஜாய் பண்ற, இரிட்டேட் ஆகிற, அது மிக்ஸ்டு, அது புரியுது, மிக்ஸ்டு எமோஷன்ஸ். பட் இருந்தாலும் உன் கூட சேர்ந்து படம் பார்க்கறதுக்கு எங்களால படம் பார்க்க முடியல. இதுக்கு மேல உன்னை வச்சுட்டு படத்துக்கே போவேனப்பான்ற மாதிரி ரொம்ப ஏதாவது எங்களை படத்தை பார்க்க விடாம டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் டான்ஸ் எல்லாம் டிவியில் ஏதோ ஒரு பாட்டு போட்டுட்டு டான்ஸ் பாடுற அப்படின்னு சொல்லி உனக்கு விட்டோன்னா நீ மட்டும் டான்ஸ் ஆட மாட்டேன். உனக்கு டிவியில் ஏதாவது பாட்டு போட்டு டான்ஸ் போட்டால் எல்லாருமே சேர்ந்து ஆடணும். வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் கூப்பிட்டு ஹாலில் இருக்கணும், அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் நீ கூட ஆடுற சேர்ந்து டான்ஸ் அவங்களாம் சேர்ந்து ஆடணும், அதை பார்ப்பேன். அப்புறம் நீ அப்பப்போ ஆடு. பட் இப்போ பரவாயில்ல, இப்போ நீ கொஞ்சம் டைம், இப்போ பர்த்டே டைம் வந்ததுலேருந்து மியூசிக் கேட்டாலே போதும், அது இடம் எங்கே இருக்கான்னு எல்லாம் பார்க்க மாட்டேன், நீ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். அதோட வீடியோ பர்த்டே வீடியோவே இருக்காது, நீ பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த 1 to 2 இயர்ஸில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை விட்டுட்டு ஒரு நாள் தனியாக இருந்தேன். ஒரு நாள்னா ஒரு நைட்டு ஆஃபீஸ் கொலீக்ஸோட நான் ஊட்டி போயிருந்தேன், நான் மட்டும் போயிருந்தேன். ஸோ அந்த ஒரு நாள் மட்டும் நீ தனியாக தான் இருந்த. பட் அப்போது அந்த ட்ரிப்பு வந்து ஆக்சுவலாக 2 பேருமே ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், எப்படி சமாளிக்க போகிறோம் என்னங்கிறது. பட் ஆனால் டோட்டலாக அதுக்கு ஆப்போசிட்டாகவே இருந்துச்சு அந்த டே. அதுக்கு மெயின் காரணம் அஜிட்டா தான். ஏன்னா அஜிட்டா என் ஞாபகம் உனக்கு பெருசா வராத அளவுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டான். ஸோ அதனால நீ பெருசா என்ன கேட்டு அழுகிறது அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணல. நீ அழல, பட் எனக்கு அங்கே போனதுலேருந்து எப்படா வருவேன், எப்படா உன்னை பார்ப்பேன்னு அந்த தாட்ல தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த டைம் வந்து அச்சம்மாவும் வீட்டில் இல்லை, அவங்களும் அவனிகா பேபியோட பர்த்துக்காக கேரளாவுக்கு போயிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அம்மு மட்டும் தான் இருந்தேன். அம்மு தான் இப்போ ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் காலையிலேருந்து வழக்கம் போல் நம்ம ரொட்டீன் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நம்ம வெளியே போனோம், சுற்றினோம். அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ஆது வீட்டுக்கு போய் நல்லா விளையாண்டுட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10:30 வரைக்கும் நல்லா நீ வந்து நீ எப்பவும் போல நீ அம்மு யாருமே பெருசா அதிகமா நீ எதுவும் நீ எங்க அழுவியோ நைட் எதுவும் பிகாஸ் ஏன்னா நீ அப்போ இப்போ வரைக்கும் நீ இன்னும் ஃபீலிங்ல இருக்கே. ஸோ அதனால நீ எங்க அதனால அழுவியோ என்னவோ நான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனா நீ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீ குட் கோலா ஃபீடிங் பாட்டில் பாலெல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணேன். பட் ஆனால் நீ வந்து படுத்தோன்னே நீ தூங்கிட்ட, நைட் இடையில எந்திரிக்கல, எதுவுமே இல்லை. காலையில் மார்னிங் எப்போ போல் எந்திரிச்ச அந்த டே அப்படியே போச்சு. ஸோ இதெல்லாம் தான் உங்ககிட்ட லைக் அந்த இயரில் நடந்த முக்கியமான விஷயத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பிகாஸ் ஏன்னா இதெல்லாமே நீ வளர வளர இதெல்லாம் மேபி மாறிட்டு வரலாம்.
நீ அப்போ ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கும், அப்போ எங்களுக்கு நாங்களே மறந்துருப்போம். பிகாஸ் இப்போவே பாரு கொஞ்ச நாள் தான் ஆச்சு, பட் இருந்தாலும் சில விஷயங்கள் வந்துட்டு யோசிக்க தான் ஞாபகம் வருதே தவிர போட்டிருக்கோம். ஏன்னா அது நார்மல் தான். நான் வந்துட்டு உங்க கூட இருந்த எல்லா மெமரிஸுமே ஞாபகத்தில் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா வார்த்தையில சொல்றது தான். சில விஷயங்கள் வந்துட்டு மெமரிஸாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் மறந்து போயிடும். அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோவை எடுத்து வச்சா மட்டும்தான் எனக்கே இந்த வீடியோ திரும்ப பார்க்கும்போது ஓ ஆமாம் இல்லை இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துச்சுன்றது இந்த மெமரி கிஃப்ட் உனக்கும் தான் எங்களுக்கும் தான். ஸோ இது எங்களுக்குமே ஒரு கிஃப்ட் மாதிரி தான். அதனால தான் இது எல்லாமே கூட உனக்கு இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதுக்காக திரும்ப இந்த வீடியோ போட்டோம். அண்ட் இதில் நாங்கள் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிற இன்னொரு விஷயமும் இருக்குது. எவ்ரி இயர் இது நாங்கள் சொல்லவும் செய்வோம். அதில் முக்கியமான விஷயம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் உன் லைஃப்பை உனக்கு ஏற்ற உன் லைஃப் உன் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா உனக்கு பிடிச்ச நீ பண்ணலாம், பட் உனக்கு ஒரு கைட் பண்ணுவோமே தவிர இதுதான் பண்ணணும் ஃபோர்ஸ் பண்ணணும்ன்றதுல நாங்கள் எந்த விதத்துலையுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே உன்னை வந்துட்டு நீ இதை தான் பண்ணணும், நீ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி உன்னை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி நீ ஏதோ ராங்காக ஏதோ பண்ணிட்டு அது டிசிஷன் தப்பாக இருந்ததுன்னா உனக்கு அது கைட் பண்ணி எது கரெக்டுங்கிறது காமிப்போம். அதில் நீ சாட்டிஸ்ஃபைடாக நீ கரெக்டாக அதுக்கு மாதிரி கூட மாறிக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம். உனக்கு பிடிச்சது நீ இது டிசைட் பண்ணலாம் இல்லையா. ஸோ உனக்கு வந்துட்டு நாங்கள் கைட் தான் பண்ணுவோமே தவிர உன் லைஃப்பில் வந்துட்டு லைக் எக்ஸாம்பிளுக்கு நீ ஸ்கூலுக்கு போகிற, நீ வந்துட்டு இதில் கண்டிப்பாக சென்டம் எடுக்கணும், இதில் நீ வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், இதில் நீ ஹையஸ்ட் மார்க் எடுக்கணும், அந்த மாதிரி கூட நாங்கள் ஃபர்தராக பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் நாங்கள் உங்ககிட்டேருந்து எதுவுமே வச்சுட்டில்ல. பிகாஸ் நீ உனக்கு பிடிச்ச விஷயத்தை உன்னுடைய டெவலப்மெண்ட்டில் ஆகட்டும், உன்னுடைய ஸ்டடீஸில் ஆகட்டும், உன்னுடைய ஃப்யூச்சரில் ஆகட்டும், உனக்கு நீ ட்ரை பண்ணி உனக்கு உன்னுடைய மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்து உனக்கு என்னென்ன எது வரைக்கும் வருதோ அதுவே எங்களுக்கு போதும். நீ வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்கணும், நீ எல்லாத்துலேயுமே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே எதிர்பார்க்கவும் போகிறதில்ல. பட் உனக்கு எது நல்ல விஷயமோ அதெல்லாம் நாங்கள் கைட் பண்ணுவோம். அதில் நீ பெஸ்ட்டாக வந்தனா அது சந்தோஷம்தான். அப்படி நீ ட்ரை பண்ணியும் முடியலைன்னா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஒருவேளை ஃப்யூச்சரில் வந்துட்டு நாங்களே கூட மாறி இருக்கலாம். இப்போ நாங்கள் பேசுகிறதே கூட வேறு மாதிரி கூட அப்போ நாங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை நாங்கள் அப்படி பிஹேவ் பண்ணால் நீ எப்படியும் இந்த வீடியோ வந்துட்டு மெமரி கிஃப்டாக உங்ககிட்ட இருக்கும். நீ இதை பார்க்கும் போது நீ அப்போ கூட கேட்கலாம். இதை பார்க்கும்போது எங்களுக்குமே இது ஒரு ரியலைசேஷனாக இருக்கும். சரி நம்ம அப்போ அப்படி சொன்னோம், இப்போ ஏன் நம்ம குழந்தைகிட்ட இப்படி இருக்கோன்றது எங்களுக்குமே ரியலைசேஷனாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்படி மாற மாட்டோம். இன்கேஸ் மாறிட்டா இது எங்களுக்குமே ஒரு ரியலைசேஷன் மாதிரி தான், அதை நாங்கள் திருத்திக்கிறதுக்காக. ஸோ உன் லைஃப்பில் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்பை நீ என்ஜாய் பண்ண, அதுதான் நாங்கள் எப்பயுமே விருப்பப்படுறோம். உனக்கு என்ன வேணுமோ, உன் லைஃப்பில் என்ன நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியோ அது நல்ல விஷயமாகவே இருக்கணும். ராங்கான பாத்வேல நீ எது போகக்கூடாதுன்றதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும்தான். உன் லைஃப்பை உனக்கு பிடிச்ச மாதிரி நீ என்ஜாய் பண்ண, உன் லைஃப் உன் சாய்ஸ். எதுலையுமே நாங்கள் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டோம். அதான் நீ இது பர்த்டே ட்ரிப்பு கூட முடியல, இது கூட அந்த ஃபஸ்ட்டு வீடியோ ஹாங்காங்கில் எடுத்து இது மலேசியாவில் இப்போ உனக்கு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நீ தூங்கிட்டு இருக்க. இப்போ வீடியோ எடுக்க விடல, ரொம்ப ஆட்டம் போட்டு அசங்க கஷ்டப்பட்டு உன்னை தூங்க வச்சுட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். லேட் நைட் ஆயிடுச்சு, எங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. ஓகே, அப்போ பாய்.